5 years விஜய் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அது சொல்ல முடியாது. அது எப்படி சொல்ல முடியும்? 5 years கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்க வேண்டும். ஒரு தேர்தல் வர்றது நாட்டுக்கு நல்லதில்லை என்பது எல்லோருடைய விருப்பமும். ஆனால் நெக் டு நெக்காக இருப்பவருடைய காரணத்தினால இவர் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து பிஎம்சி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக முஸ்லீம் லீக்கும் விசிகாவும் வெளியே போகும். கம்யூனிஸ்ட் வேண்டாம் ஒத்துக்கலாம். ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்து பிஎம்சி திட்டத்தை காரலால் ஒத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ பெரிய பிரச்சனை வரும்போது சமாளித்தாங்க. கூட்டணியில் பிரச்சனை வரும்போது சமாளித்தாங்க. ஆனால் அதே தப்பை இங்கே செஞ்சு ஆதரிப்பாங்களா இல்லையாங்கிறது தெரியல. அதனால் ஏற்கனவே வந்து 2 பிரச்சனை இப்போ உள்ள நுழைஞ்சிருக்கு பாஜக. இங்கே ஒன்று பிஎம்சி, இன்னொன்று வந்தே மாதரம். இது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இப்போ கவர்னருடைய உரை வரும். இப்போ அதிமுகவோட இப்போ ஏதோ ஒரு எடப்பாடி தலைமையில் இருக்கிற அணியவோ எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கிற அணியவோ தங்களுடைய ஆட்சியை நீடிப்பதற்காக சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு விஜய் முடிவு எடுக்க வாய்ப்புகள் இருக்கா? நிறைய இருக்கு. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக விஜய் எந்த அளவுக்கும் செல்வார், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா வந்து மெஜாரிட்டி வந்து தனிப்பெரும் கட்சியாக தான் வந்திருக்காங்க, மெஜாரிட்டி பெற்ற கட்சியாக வரலை. அப்போ இவருக்கு வந்து எண்ட் டு எண்டு நெக்கில் தான் நிற்கிது, ஒரு சீட்டில் தான் ஆதரவு நிற்கிது. அப்போ இதை வந்து பத்தாது. ஒரு ஆள் ஏதாவது ஒரு இயற்கை ஏற்பட்டாலோ அல்லது வேறு ஏதாவது சம்பவங்கள் ஏற்பட்டாலோ ஆட்சி கவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே தனக்கு ஒரு 20-30 சீட்டு அதிகமான ஆதரவுகள் தேவை என்பது விஜயும் உணர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கான ஏற்பாடுகள் நடக்கும். தன்னை தற்காத்துக் கொள்வார் தான் நம்புகிறேன். ஓகே, காங்கிரஸ் அதுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க மாட்டாங்களா? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாஜக உள்ள வரக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நாளைக்கு அதிமுகவே வந்து எனக்கு பாஜக வானா அந்த கட்சிக்கு ஒட்டை இல்லை வரவில்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ் வந்து எல்லாம் ஏற்கனவே பாஜகவோட உள்ள கட்சியோடு தொடர்ந்து பயணித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆகையினால அவங்களுக்கு ஒரு தரமான கூட்டணி வேணும் தான் முடிவெடுத்துருக்கிறாங்க. ஸோ பாஜக காங்கிரஸ் வரான்னு சொல்லி 5 சீட்டை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? இங்கே 15 வந்து 5 வரட்டி விட்டு போகிறாங்க. ஆகவே அரசியலில் எதுவும் நிரந்தரமானது இல்லை, அது மாற்றத்தை நோக்கி ஓடும்.